பலிபீடத்தை சரிசெய். கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு, அதின்மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். 2 நாளாகமம் 33:16. அதிகாலையில் எழுந்து என்னுடைய பிரசன்னத்தில் நீ துதி செலுத்தும்போது, என் பரலோகமே களி கூர்ந்தது. இன்றைக்கு உன்னுடைய பலிபீடம் பாழடைந்து கிடக்கின்றது. உன்னை சுற்றிலும் நடக்கிறவைகளை நீ காணும்போது, உன்னால் முழுமனதோடு என்னை துதிக்க முடியவில்லை. நீ என்னிடம் கேட்கிற காரியங்கள் நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் தரவில்லை என்பதே உன்னுடைய கோபம். நான் தாமதிக்கின்ற காரியத்தை உன்னால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஏற்ற காலம் வரும்போது நான் செய்கின்றதை நீ நன்கு புரிந்து கொள்வாய். இடிந்து கிடக்கிற உன் குடும்ப ஜெபத்தையும், தனி ஜெபத்தையும், உபவாச ஜெபத்தையும் மறுபடியும் துவங்கு. உன்னை சுற்றியுள்ள இன்றைய கடினமான சூழ்நிலைமையை பார்க்காமல், நித்தமும் உன்னை நடத்துகின்ற என் பிரசன்னத்தை பார்க்க பழகிக்கொள்.